இப்போ வர கட்சி தலைவர்கள் முக்கியமாக காலகாலமாக நீங்கள் அடிமட்ட இடத்துலேருந்து உயர்ந்து வந்தீங்க பாரு, அப்போதுலேருந்து உங்கள் கூடவே இருக்கிற ரசிகர்கள் உங்களுக்கு முக்கியமா அப்படின்ற முடிவு உங்களால் இப்போ எடுக்க முடியல. ஏன்னா நீங்கள் இப்போ யாரை கிட்ட மாட்டுனுக்கிறீங்கன்னா, கிட்டத்தட்ட பெரும் முதலைகள் ஒரு 10 பேர்கிட்ட மாட்டுக்கிறீங்க. அவங்க எடுக்கிறது தான் முடிவு. இப்போது உதாரணமாக நான் விஜய் ரசிகர்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த நாளைய தீர்ப்பு படம் நடிக்கிறதுக்கு ஆரம்பித்ததுலேருந்து நான் உங்களுக்கு ரசிகனாகவே இருக்கிறேன். நான் அப்போதுலேருந்தே உங்களுக்கு கொடி கட்டுனுக்கிறேன், கும்பாபிஷேகம் பண்ணுக்கிறேன், உங்கள் போட்டோ வச்சு கும்பிட்டுனுக்கிறேன், ரசிகர்களை கூப்பிட்டு டிக்கெட் வாங்கி கொடுத்துனுக்கிறேன். எவ்வளோ நான் கஷ்டப்பட்டுனுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது திடீர்னு என் ஊரில் யாரோ ஒரு பணக்காரன், யாரோ வேறு கட்சியிலேருந்து வர ஒருத்தர், அவரை கூப்பிட்டு உங்கள் கட்சியில் சேர்த்து அவரை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. அப்போ நான் பரவாயில்ல அப்படின்னு அவர் பின்னால் கை கட்டுன்னு போயிடுவேண்ணா. என்னுடைய இத்தனை ஆண்டுகால உழைப்பை உங்களுடைய சுயநலத்துக்காக வேறொருத்தருக்கு அடிமையாக என்ன பண்ணுறீங்க தானே. இத்தனை வருஷமாக நான் தான் அப்படின்னு அந்த ஊரில் இருந்திருப்பேன். இப்போ இன்னொருத்தர் நீங்கள் கூப்பிட்டு வச்சு பிறகு அவர் பின்னால் நான் எழுப்ப முடியும். ஆக உங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய விரக்தியிலாலேயே நீங்கள் நிறைய தொகுதி இழப்பீங்க. புதுசாக வராங்க, அவங்களால நிறையா ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். புதியதாக வருகின்றவர்களால் எந்த ஒரு லட்சக்கணக்கான ஓட்டம் வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வர்றது கடலில் இருந்து ஒரு துளியாக தான் வராங்க. மிகப்பெரிய கட்சிங்கிற கடலில் இருந்து ஒரு துளியாக தான் அவங்க வராங்க. அவங்க கடலாகவே வந்துடல. அப்படி கடலாகவே வரணுன்னா திமுக தான் அவங்க கூட கூட்டணி வைக்கணும், அதிமுக தான் அவங்க கூட கூட்டணி வைக்கணும். தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2 கட்சியை தவிர்த்து நிச்சயமாக வேற எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது. நீங்கள் உங்களுடைய தந்தையார் மரியாதைக்குரிய திரு S.A. சந்திரசேகர் அவர்களை அணுகி அவர்களை அழைத்து அவருடைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டு அவருடைய அறிவுரையின்படி நீங்கள் சென்றால் ஒரு 10 சீட்டாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதிப்புக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்களே, நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வெற்றி பெற்ற ஒரு வெற்றியாளர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, போய் நீங்கள் வெற்றியாக குவிக்கிறீங்களே, இந்த வெற்றி எப்படி, இந்த வெற்றியின் ரகசியம் என்னான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எடுக்கின்ற முடிவு சரியானதாக இருக்கிறது. நான் சரியான முடிவு எடுக்கிறதுனால இந்த வெற்றி எனக்கு சாத்தியம். இந்த முடிவை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய அனுபவம் நல்ல முடிவை எடுக்க வைக்கிறது. அந்த அனுபவத்தின் முடிவு வெற்றியை கொடுக்கிறது. இந்த அனுபவம் உங்களுக்கு எங்கே கிடைக்கிறது என்று கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் ஆரம்பத்தில் சந்தித்த தோல்விகள் எனக்கு அனுபவத்தை கொடுக்கிறது. அந்த அனுபவம் ஒரு நல்ல முடிவை எடுக்க வைக்கிறது. அந்த முடிவு இன்றைக்கு வெற்றியை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்று. தோல்வியை சந்திக்கல. நீங்கள் சினிமாவில் தோல்வியை சந்திச்சிங்க, உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிது, நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தீங்க. சினிமா வேறு, அரசியல் வேறு. அரசியலில் நீங்கள் நிற்கணும், தோக்கணும். தோல்விதான் வெற்றியின் முகம், தோல்விதான் அனுபவத்தின் விலாசம். தோக்கணுங்க, நீ தோத்துப்பார், வெற்றியோட அருமை என்னான்னு உனக்கு தெரியும். எடுத்த உடனே ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு கூட இல்லை, எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு போனால் என்ன சாமி.